வணக்கம். கதை விதைப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் நித்யா இறையன்பு உங்களோட பேசிட்டு இருக்கேன். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம குடும்பத்தை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம், சஜஷன் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்ளோ படிச்சிருக்கீங்க, நீங்க வேலைக்கு போறது இல்லையா? வீட்ல எப்படி டைம் பாஸ் பண்றீங்க? போர் அடிக்காதா உங்களுக்கு? ஐயோ! பாவம். எது வேணும்னாலும் ஹஸ்பண்ட் கிட்ட தானே நீங்க கேட்கணும். ஆனா, உங்களுக்குன்னு ஒரு ஏர்னிங் வேணும் இல்லையா? எனக்கு Facebook, Instagramனா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வீட்ல சும்மா இருக்கீங்க. அதனால அதுக்கெல்லாம் டைம் இருக்கும். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்படின்னு தேவையில்லாம மூக்கு நுழைப்பாங்க. இந்த மாதிரியான குணம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்கள பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வேலைக்கு போறதுக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மட்டுமே. ஒரு பெண் வேலைக்கு போறதும், வீட்ல இருக்கிறதும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையையும், அவங்களுடைய சுய விருப்பத்தையும் பொறுத்தது. சம்பாதிக்காத பெண்கள் சோம்பேறிகள் அப்படிங்கிற எண்ணமும் பலரோட மனசுல இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய காலகட்டத்துல ஒரு குடும்பத்த சிறந்த முறையில நிர்வகிக்கணும் அப்படின்னா, பெண்ணுக்கு கல்வி அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணாகுது. ஒரு பட்டதாரி பெண் குடும்பத் தலைவியா இருக்கக்கூடிய பட்சத்துல, அவரால குடும்பத்துல பல சிக்கலான சூழ்நிலைகள்ல சிந்திச்சு செயல்பட்டு முடிவெடுக்கிறதுக்கும், கணவர் மற்றும் குழந்தைகளுடைய உளவியல் சார்ந்த உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும், குடும்பத்துடைய எதிர்காலம் குறிச்சு முடிவெடுக்கிறதுக்கும், பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும், குறிப்பா டெக்னிக்கல் நாலேட்ஜ் உள்ள அம்மாவால மட்டும்தான் இன்றைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன்ல சப்போர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கவே முடியாது. ஆன்லைன் மூலமா நம்ம இபி பில் பே பண்றோம், டெலிஃபோன் பில், கேஸ் புக்கிங், இஎம்ஐ இப்படி எல்லா டிரான்சாக்ஷனுமே செய்யணும் அப்படின்னா, டெக்னாலஜி குறித்த கல்வி அப்படிங்கிறது மிக மிக அவசியம் பெண்களுக்கு. படித்த பெண்களால் தன்னுடைய குழந்தைகளுக்கும் சரி, குடும்பத்தினருக்கும் சரி, சமூகத்தில் மிகப்பெரிய கௌரவத்தையும் மிகுந்த நம்பிக்கையையும் ஏற்படுத்தி தர முடியும். பெண்கள் சுயமாக சம்பாதிச்சே ஆகணும், ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு செய்யணும், நாம இல்லை. தேங்க்யூ.